இந்த அப்சலோமை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தாவீதுடைய மகன் அப்சலோம். இந்த அப்சலோமை குறித்து வேதம் நமக்கு சொல்கிறது, இவனுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஒரு பழுதும் இல்லாதவன் தான் இந்த அப்சலோம். ரொம்ப நேர்த்தியானவன், அழகானவன். அவனுடைய அழகை பார்த்து எல்லாரும் ரொம்ப மயங்கிடுவாங்க. ஆனா இவனுக்கு ராஜா வாகனம்னு ஒரு பெரிய ஆசை ஒரு இதயத்துக்குள்ள இருக்குது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். அவர் நினைச்சாருன்னா யாரை வேண்டும் என்றாலும் ராஜாவாய் மாற்றுவார். நான் நம்புறேன், அப்சலோம் மட்டும் சரியா இருந்தா, அப்சலோம் மட்டும் உண்மை உள்ளவனா இருந்தா, ஆண்டவர் இன்னொரு சாலோமோனை வந்து உள்ள கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. தாவீதுடைய நாட்கள் முடிந்ததற்கு பிறகு ராஜ்யபாரத்தை ஆண்டவர் அப்சலோமுடைய கையில அழகா கொடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய தவறு அல்ல. ஆனால் இந்த அப்சலோம் என்ன பண்றாரு அப்படின்னா, இல்ல நம்ம இப்படி இருந்தா சரி வராது, நம்ம அப்பா நம்ம மேல கோபமா இருப்பாரு, அவருக்கு முன்னாடி நம்ம தப்பு செஞ்சுட்டோம், நம்ம எப்படியாவது ராஜா வாகணும்னு நினைச்சு தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை அவன் சரி பண்ணல. தேவனிடத்துல அவன் மன்னிப்பு கேட்கல. தன்னுடைய சொந்த சகோதரன் ஆகிய அம்னோனை ஆள் வைத்து அடித்து கொண்டுட்டான். அவன் எடுத்த காரியம் வந்து ரொம்ப தவறானது. இவ்வளவு பெரிய பொல்லாங்கை செய்து ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கல, அதற்காக பாவ நிவர்த்தி செய்யல, தன்னுடைய தகப்பனாரிடத்துல மன்னிப்பு கேட்கல, எல்லா அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் தன்னுடைய இருதயத்துல பண்ணிட்டு அவனுக்குள்ள ஜப வாழ்க்கை இல்ல, அவனுக்குள்ள பலி செலுத்துற வாழ்க்கை இல்ல, எதுவுமே இல்லை. ஆனா மனுஷங்களுக்கு முன்னாடி மட்டும் போய் நின்று அவங்க தோள் மேல கை போட்டு அவங்களுக்கு ரொம்ப இதமாய் பேசி, என்னப்பா உனக்கு இந்த பிரச்சனை இருக்கா, ராஜாவிடத்துல நீ போகாதப்பா, அவருக்கு நிறைய வேலை இருக்குது, அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறாரு, நீ அவர்கிட்ட போனா யார் உனக்காக வழக்கு சொல்லுவா, அவருக்கு நேரம் இருக்கா, எங்கிட்ட வா, நான் உனக்கு தீர்த்து வைக்கிறேன். இப்படியே நிறைய பேரிடத்துல போய் அவருடைய இருதயத்தை எல்லாம் கவர்ந்து அவர்களுக்கு ராஜாவாக வேண்டும் என்று முடிவெடுத்தான். ஆனா வேதம் சொல்கிறது, அவனுடைய முடிவு சரியான முடிவா இல்ல, அவனுடைய முடிவு தவறான முடிவாய் முடிந்தது. நம்பர் 1, முதலாவதாக அந்தரங்க வாழ்க்கையிலே யாருக்கும் தெரியாத அந்த பர்சனல் லைஃப்ல நீங்க சரியா இல்லைன்னா, நீங்க உண்மையா இல்லைன்னா, உங்களுக்கு வருகிற முதல் ஆபத்து என்னன்னா, நான் நம்புறேன், நீங்க எடுக்கிற முடிவுல நிறைய முடிவுகள் தவறான முடிவுகளாய் போய்விடும். தவறான முடிவுகளாய் போய்விடும். நீங்க பர்சனல் வாழ்க்கையில சரியில்லை, அந்தரங்கத்துல ஆண்டவருக்கு பிரியமா நடக்கல, அதுல நிறைய பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் தான் எனக்கு வாக்கியம் பண்ணாரு, ஆண்டவர் தான் எனக்கு வழியை திறந்தாரு, நான் இந்த காரியத்தை செய்ய போறேன், ஆண்டவர் என் கூட இருப்பாரு. ஒருவேளை உங்களுடைய பர்சனல் லைஃப்ல சரியில்லாம நீங்கள் முடிவை எடுப்பீர்களே, ஆனால் நான் நம்புறேன் நீங்க ரொம்ப கவனமா இருங்க. அந்த முடிவுல பெரிய பெரிய தோல்விகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால ரொம்ப ஆபத்து என்ன அப்படின்னா, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே நான் சரியா இருக்கும் போது நான் எடுக்கிற முடிவு தான் எப்படி இருக்கும்னா வெற்றியா இருக்கும்.